Hello everyone, I'm Sadish from Explore Academy. So dear students, இந்த பர்டிகுலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க இந்த எல்லா டாப்பிக்குமே சிலபஸ் வைஸ் வந்துட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு தேவையான ரெக்கார்டட் கிளாஸஸ், அதுக்கு போக ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன்ஸ், டெஸ்ட் சீரியஸ் எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது அரௌண்ட் 2000 ஒர்த்தில் கோர்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 1000 ருபீஸ்க்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? இந்த மோஸ்ட் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இதுவுமே இதில் மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் வரும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். கான்செப்டை எடுத்து நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி எப்படி நம்ம சம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஒரு சில விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறேன். 1 + 1 divided by 1 + 4/7 சொல்லிட்டேன். அப்போ நான் நார்மலாக இது நம்ம இது சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் சும்மா வேல்யூ தெரியுதுன்னா சும்மா எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா 1 + 1 divided by இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, 1 + 4/7 அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 7 1s are 7, 7 + 4 11/7 வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 divided by 11/7 இருக்குங்களா. ஒரு விஷயம் ஒரு கான்செப்ட் சொல்லி தரேன் பாருங்க. எப்பயுமே வந்துட்டு ஜஸ்ட் இப்போ ஏ கூட வந்துட்டு ஏ கூட x/y வந்துட்டு டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம்னா அதே ஏ கூட வந்துட்டு x/y ரெசிப்ரோக்கல் y/x நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். எப்பயுமே ஒரு டேமை வந்துட்டு டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக அதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 11/7 ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும், 7/11 இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது மேலே போகும்போது என்னவா இருக்குன்னா 7/11 மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா x = 11 1s are 11, 11 + 7 18/11. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் எனி நம்பர் 4/3 நம்ம எப்படி எழுதிருக்கலாம்னா 4 × 1/3 நம்மளால் எழுத முடியும். அந்த லாஜிக் படி தான் இங்கே 1 divided by 11/7 நான் எப்படி எழுதிக்கிறேன் 1 × 7/11 எழுதும் போது ஃபைனல் எனக்கு வந்துட்டு இங்கே 7/11 கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இது நீங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 18/11 கிடச்சிருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி சம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 + 1 divided by 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 லாஸ்ட்டில் உங்களுக்கு 4/7 இந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன் வந்தாலுமே நம்ம இப்போ சொல்கிற மெத்தடை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடில் சால்வ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/11 கிடச்சிருக்கு. இது நம்ம வேறு விதமாக எப்படி சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க சம்பளம் வந்துட்டு இந்த கீழே இருக்க ஃப்ராக்ஷன் இருக்குல்ல அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷன் வந்துட்டு ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கங்க, ஒரு ஆர்டர் எழுதிக்கன்னு சொல்லுவோம். 4/7 4,7 எழுதிக்கங்க. இந்த சைடில் வந்துட்டு எவ்வளோ 1 கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ 2 1 கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டாட் வச்சிருக்கங்க. அங்கே வேல்யூ என்ன வரும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி 1 வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்கு அத்தனை டாட் வச்சுக்கணும். இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கவனிச்சுங்க. இப்போ எல்லாமே இங்கே வந்துட்டு ப்ளஸ் தானே இருக்கு. ப்ளஸ் இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் செகண்ட் டைம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்னவா இருக்கும், அதாவது 7 + 4 11. நெக்ஸ்ட் என்ன வரும்னா இங்கே தேர்ட் டைம்ல இருந்து செகண்ட் டைம். நீங்கள் எந்த டைம் எடுத்தாலுமே இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த டைமோட ப்ரீவியஸ் டைம் கூட ஆட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும். இப்போ 7 + 4 11 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 11 + 7 18. சொல்றது புரிஞ்சுங்களா? கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க. நீங்கள் கேட்கலாம் சார் இப்போ 4 + 7 11 கொடுக்கும் தானே, 7 + 11 18 கொடுக்கும் தானேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இந்த ஆர்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த மைனஸ்லாம் வருது இல்லைங்களா, அப்போலாம் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு நம்ம இன்கரெக்டாக வந்துட்டு இல்லாமல் கரெக்டாக ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். எப்பவுமே வந்து நீங்கள் அடிஷன் பண்ணாலும் சரி செப்பரேட் பண்ணாலும் சரி செகண்ட் டைம்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த நம்பர் கூட அதோட ப்ரீவியஸ் டைம் கூட ப்ளஸ் இருந்து ஆட் பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் செப்பரேட் பண்ணுங்கள். இப்போ 7 + 4 11, அதே மாதிரி 11 + 7 18. அதுக்கப்புறம் இங்கே எதுவுமே இல்லை, அன்னோன் டைம் எதுவுமே கிடையாது. அப்போ முடிஞ்சுன்னா இப்போ லாஸ்ட் டைம் கூட அதோட ப்ரீவியஸ் டைம் வந்து டிவைட் பண்ணவே நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இங்கே கிடைச்சிருக்க 18/11 தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இது புரிஞ்சுங்களா? ஓகே, இன்னும் ஒரு புரிதலுக்காக சப்போஸ் ஏன்னா ஒன்ஸ் இந்த கான்செப்ட் ரெடி ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி எவ்வளோ கண்டினியூஷன் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 1 divided by 1 + 5/6ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா நான் என்ன சொன்னேன்,
லாஸ்ட்ல இருக்க அந்த ஃப்ராக்ஷன் 5/6 வந்துட்டு எப்படி எழுதிக்கணும், ஜஸ்ட் இப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். 5/6 5/6 எழுதியாச்சு. எனக்கு எவ்வளோ 1 வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ 4 டாட் வைக்கிறேன். எல்லாமே ப்ளஸ்ல இருக்கு. அப்போ 6 கூட 5 ஆட் பண்ணா 11, 11 கூட 6 ஆட் பண்ணா 17, 17 கூட 11 ஆட் பண்ணா 28, 28 கூட 17 ஆட் பண்ணா உங்களுக்கு 45 வரும். ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45/28. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த மெத்தடாலஜி வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இப்போ நம்ம அப்கமிங்கில் வரக்கூடிய சம்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு கான்செப்ட் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். எல்லாமே வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஓகே. சப்போஸ் வந்துட்டு எல்லாமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது நம்ம ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ஒன்று சால்வ் பண்ணிக்கலாம். 1 minus 1 divided by 1 minus 4/7. இங்கே நம்ம ப்ளஸ்ல சால்வ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதே இடத்துல மைனஸ் வந்தால் ட்ரெடிஷ்னல் என்ன வரும்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 1s are 7, 7 minus 4 3 வரும். அப்போ 1 minus 1 divided by 3/7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 minus இந்த 3/7 மேலே போகும்போது 7/3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு x equal to 3 1s are 3, 3 minus 7 எவ்வளோ இருக்குன்னா -4/3ன்னு கிடைக்கும். -4/3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணால் நமக்கு -4/3 கிடைக்குதுன்னா இப்போ இந்த ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணும்போது எப்பயும் போல் நமக்கு 4/7 வந்துட்டு 4,7 எழுதிட்டேன். 1 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ நான் ஒரு 2 டாட் கொடுக்குறேன். கான்செப்ட் மாறாது. எப்பயும் போல் 7லேருந்து செகண்ட் டைமில் ஃபர்ஸ்ட் டைம் மைனஸ் பண்ணும்போது 7 minus 4 3. அதே மாதிரி 3 minus 7 minus 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூவில் இருந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூ செப்பரேட் பண்ணினா ரிசல்ட் எப்பவுமே நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ 3 minus 7 minus 4. எப்பயும் போல் லாஸ்ட் டைம் டிவைடட் பை அதோட ப்ரீவியஸ் வேல்யூ -4/3 கிடச்சிச்சு. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ்னாவும் என்ன பண்ண தெரியணும், அதே மாதிரி மைனஸ்னாலும் என்ன பண்ணணும்னு தெரியணும். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட் அதுக்குள்ள சமுக்குள்ள போய்க்கலாம். இந்த எல்லாமே எல்லா இடத்துலையும் 1 1 வரதுக்கு பதிலாக சப்போஸ் வேற ஏதாச்சும் இப்போ 1 + 1 divided by 2 + 1 divided by 3 + 2/5ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல எல்லாமே 1 வரல, வேற நம்பர் வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ட்ரெடிஷ்னலாக சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா x equal to லாஸ்ட் இங்க இருந்து தானே வரணும். 5 3s are 15, 15 + 2 எவ்வளோ இருக்கும் 17. ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு 1 + 1 divided by 2 + இங்க பாருங்க 1 divided by 5 3s are 15, 15 + 2 17/5 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 1 divided by 2 + இந்த 17/5 மேலே போகும்போது 5/17 மாறும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்குன்னா 1 + 1 divided by இங்க பாருங்க 17 2s are 34, 34 + 5 39/17 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + இந்த 39/17 வந்துட்டு மேலே போகும்போது 17/39 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 39 × 1 39, 39 + 17 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 56, 56/39. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? எப்பயும் போல இங்க பாருங்க 5 3s are 15, 15 + 2 17/5 வரும். 17/5 மேலே போகும்போது 5/17 வரும். அகைன் 17 2s are 34, 34 + 5 39/17 வரும். 39/17 வந்துட்டு மேலே போகும்போது 17/39. அகைன் 39 1s are 39, 39 + 17 வந்துட்டு 56/39 கிடைக்குது. அப்போ இந்த 1 வந்த மாதிரி அந்த சைட்லலாம் 1 இருக்கும்போது நம்ம அந்த டாட் வச்சு யூஸ் பண்ணும் அது இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த 56/39 வந்துட்டு இன்னொரு மெத்தடில் கொண்டு வந்து காமிக்கிறேன். எப்பயும் போல் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் 2/5 இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஆர்டராக எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா இங்கே 1 இருந்தால் தான் நம்ம டாட் எழுதுவோம்.
சப்போஸ் இங்கே வேறு ஏதாச்சும் 2 3 இருந்துச்சுன்னா நம்பர் அப்படியே எழுதிக்கங்க. 3 2 1 அப்படியே எழுதிக்கங்க. இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 56/39 நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, இங்கே என்ன சார் பண்ணுறதுன்னா கவனிச்சுக்கங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்துட்டு 1 இருந்தனால ஜஸ்ட்டு நம்ம ப்ளஸ்னால் நம்ம ஆட் பண்ணி எழுதிட்டோம், மைனஸ்னால் செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. இங்கே 1 இல்லாமல் 2ஓ 3ஓ 4 ஏதாச்சும் 1 தவிர வேறு ஏதாச்சும் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கங்க. எப்பயும் போல் இங்கே ப்ளஸ் இருக்கனால ப்ரீவியஸ் நம்பர் ஆட் பண்ண தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டயகனலாக இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும் சொல்கிறேன். 5 3s are 15, 15 + 2 17. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டயகனலாக 17 2s are 34, 34 + 5 39. அதே மாதிரி 39 1s are 39 + 17 எவ்வளோனா 56. எப்பயும் போல் லாஸ்ட் டைம் டிவைடட் பை அதோட ப்ரீவியஸ் டைம். இட்ஸ் வெரி சிம்பிள். இங்கே பாரு 2/5ங்கிற ஃப்ராக்ஷனை 2,5 எழுதியாச்சு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே எழுதும் போது 5 3s are 15 + 2 17, 17 2s are 34 + 5 39, 39 1s are 39 + 17 56. ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு 56/39 கிடச்சிரும். சரிங்களா? மறுபடியும் ஏதாச்சும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு டைம் ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த லாஜிக் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அது என்னென்னு அதோட ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடு. இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 1 + 3/4 கொடுத்துருக்கேன். அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் லாஸ்ட்டில் இருக்க அந்த ஃப்ராக்ஷன் மட்டும் தான் கன்சிடர் பண்ண போகிறேன். 3,4ன்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு சைடில் எவ்வளோ 1 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குது. இப்போ நான் 5 டாட் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? எப்பயும் போல் 4 + 3 7, 7 + 4 11, 11 + 7 18, 18 + 11 29, 29 + 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 47 வரும். கிளியரா? ஓகேங்களா? அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 47 டிவைடட் பை அதோட ப்ரீவியஸ் வேல்யூ 29. கிளியர்? நீங்கள் இந்த சம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஏதாச்சும் அப்டேட் இருந்தாலுமே உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாச்சும் ஷேர் பண்ணாலுமே தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நம்ம லேர்ன் பண்ணதான் ஜஸ்ட் 1 இல்லாமல் சைடில் வேறு நம்பர் வந்திருக்கு. எப்பயும் போல் அந்த லாஸ்ட்டில் இருக்க ஃப்ராக்ஷன் 1/2 இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு 1,2ன்னு எழுதியாச்சு. 4 எழுதிட்டேன். 3 2 1 எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் டயகனல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 4s are 8, 8 + 1 9, 9 3s are 27 + 2 29, 29 2s are 58 + 9 67, 16 7 × 1 67 + 29 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 96 வரும். ஓகேங்களா? அப்போ ஃபைனல் ஆன்சர் 96/67 இருக்கும். கிளியர்? இப்போ இந்த சம் எப்படி கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் வந்துட்டு மைனஸில் வந்திருக்கு. எப்பயும் போல் நான் 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, 1 வந்துட்டு 4 டைம்ஸ் வந்திருக்கு. 4 டாட் வச்சிடுறேன். எந்த ப்ராசஸ்னாலுமே நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த செகண்ட் டைம்ல இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணுறதா செப்பரேட் பண்ணுறதா நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சிம்பிளை பொறுத்து இருக்கு. ப்ளஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ண போகிறோம், மைனஸ் இருந்தால் செப்பரேட் பண்ணி போகிறோம். இங்கே எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ 3 - 2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 வரும். 1 - 3 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -2 வரும். இப்போ -2 -1 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா -3 வரும். சரிங்களா? தென் -3 -2 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. -3 -2 -3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும். தப்பர் -1 வந்துடும். -1 வந்துடும். இப்போ லாஸ்ட் டைம் -1 அதோட ப்ரீவியஸ் டைம் வந்துட்டு -3 மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் 1/3ன்னு வரும். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் இங்கே பாருங்க. ஜஸ்ட் எப்பயும் போல் இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் நமக்கு கன்வீனியண்டாக இருக்க ரைட் சைடை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா 1/4 லாஸ்ட் இருக்குது. 1,4ன்னு எழுதியாச்சு. 3 எழுதிட்டேன், 1 எழுதிட்டேன். ஏதோ ஒரு நம்பருக்கு பதிலாக இங்கே எக்ஸ் வந்திருக்கு, அதை அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? நம்ம எப்பயும் போல் ஜஸ்ட் 1 வந்திருந்தா தான் டாட் வைப்போம், இல்லைனா ஜஸ்ட் டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம். 4 3s are 12, 12 + 1 13, 13 1s are 13, 13 + 4 17. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 17 times of x will be 17x
ப்ளஸ் 13. இதோட ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு இங்கே 17x ப்ளஸ் 13 வரும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சி ரைட் சைடு ஃபுல்லாக நமக்கு சால்வ் பண்ணி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 17x ப்ளஸ் 13 கிடச்சிருக்கு. லெஃப்ட் சைடில் 5 இருக்குது. 17x இந்த 13 வந்துட்டு ரைட் சைடு போகும்போது -13, அப்போ -18 கிடைக்கும். 5 - 13 -8. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்கேன். -8/17 இதோட ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, அப்போ நமக்கு நம்பர்ஸ் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்துட்டு வேரியபிள் வந்திருந்தாலுமே நம்ம சால்வ் பண்ணலாம். ப்ரொசீஜர் எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க டைமெல்லாம் பாருங்களேன். ஜஸ்ட் 1 2 3 டைம்ஸ் இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ். இந்த சம்லேயும் வந்துட்டு 4 டைம்ஸ் தான். இந்த மாதிரி ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்லுவாங்க, கவுண்ட் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ 5th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் இன்ஃபைனிட்டாக போயிட்டு இருக்கு. இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் லாஜிக்கு யோசிச்சு சால்வ் பண்ணிக்கலாம். சேம் இதே மெத்தட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மார்க் வந்து நான் எக்ஸ்னு வச்சிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 1 / 1 + 1 / அப்படியே போயிட்டே இருக்கும். அதோட அதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ என்ன பண்றேன்னா கொஞ்சம் லாஜிக்கா யோசிக்கும் போது இங்க பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 + 1 / இங்க பாருங்க, இந்த எண்டையா டைம் பாருங்க. இந்த 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / இதை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஸ்டார்டிங்ல வந்துட்டு எக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ அங்கே எக்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு இது எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண x + 1 / xன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ரைட் சைடில் கீழே இருக்க எக்ஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். இப்போ x ஸ்கொயராக மாறிடும். therefore x + 1ன்னு கிடைக்கும். தென் இந்த ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது x² ரைட் சைடில் இருக்க டைம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. அப்போ +x - x ஆயிரும், +1 - 1 ஆயிரும், = 0. அப்போ இதோட வேல்யூ. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ ஜஸ்ட் இது அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் ரேராக கேட்பாங்க. பட் அது போக மற்ற எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தாலுமே இது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட் லாஸ்ட்டாக லேர்ன் பண்ணது மறக்காமல் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அந்த 1 இருந்தால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். 1 இல்லாமல் வேறு ஏதாச்சும் 2 3 4 இருந்தால் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? ஏன்னா எப்பயுமே வந்துட்டு ஈஸியான விஷயத்தை வந்துட்டு எல்லாருமே ஈஸியாக சால்வ் பண்ணி எடுத்துப்போம். எது உங்களுக்கு ஜஸ்ட் மைண்டில் ஸ்டோர் இல்லாமல் கொஞ்சம் மறக்குதோ அதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டே வாங்கன்னு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு செஷனில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.